ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி வந்து ட்ரிக்னாமெட்ரினா என்னென்னு பார்ப்போம். அட்வான்ஸ் மேக்ஸில் ட்ரிக்னாமெட்ரிங்கிறது ஒரு மெயின் டாப்பிக்கு. அதில் வந்து நம்ம வந்து எல்லா எக்ஸாமுக்கு வந்து இது வந்து 2-3 கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. நம்ம வந்து என்ன எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இது வந்து ட்ரிக்னாமெட்ரினாவே இதில் என்னென்னா ட்ரிக்னாமெட்ரினாவே ட்ரைக்னோமெட்ரி. ஓகே, ட்ரைனாவே 3 சைட்ஸ் கோனா 3 சைட்ஸ் மெஷர்மெண்ட். ஓகே, 3 சைட்ஸ் மெஷர் ட்ரிக்னாமெட்ரின்னு சொல்லுவோம். ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ வந்து நீங்கள் வந்து இந்த மரத்துக்கடியில் நிற்கிறீங்க. நீங்கள் மரத்துக்கடியில் நிற்கும் போது இதோட ஹைட் வந்து எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்காக நீங்கள் வந்து கொஞ்சம் தூரம் தள்ளி வந்து இந்த மரத்தை பார்த்தீங்கன்னா அதோட உச்சி மரம் வந்து தெரியும். இதுக்கு நீங்கள் வந்து இந்த ஹைட்டை வந்து ஹைட் வந்து எவ்வளோ இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம வந்து ட்ரிக்னாமெட்ரி வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகே, இப்போ வந்து இங்கே வந்து நம்ம இது வந்து தீட்டான்னு எடுத்துக்கிறோம். நீங்கள் எவ்வளோ தூரம் அண்ணாந்து பார்க்குறீங்களோ அந்த உயரம் வரைக்கும் நம்ம அந்த கோணத்தை வந்து நம்ம தீட்டான்னு எடுக்கிறோம். ஹைட்டு அந்த டிஸ்டன்ஸ் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகே, அந்த சுவர்லேருந்து எவ்வளோ தூரம் டிஸ்டன்ஸ், அது மாதிரி மேலே ஸ்டார்ஸு எர்த்து அதுக்கெல்லாம் உள்ள டிஸ்டன்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நம்ம வந்து ட்ரிக்னாமெட்ரி வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா, இப்போ வந்து இந்த தீட்டா வந்து இது வந்து தீட்டான்னு வச்சுட்டோம்னா இது வந்து ஆப்போசிட் சைடு. இந்த ஆப்போசிட் சைடு நமக்கு வந்து தேவை. இவர் வந்து இங்கேருந்து இங்கே நடந்து வந்த டிஸ்டன்ஸ் வந்து அவருக்கு தெரியும். அப்படின்னா இது அட்ஜசென்ட் ஆப்போசிட். நமக்கு ஆப்போசிட் தேவைப்படும் போது இப்போ தான் வந்து நம்ம இந்த டேன் தீட்டா வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா, இப்போ வந்து ரேஷியோஸ் எல்லாம் ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். இப்போ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுக்கும்போது இப்போ வந்து இதில் வந்து 3 பக்கம் இருக்குங்களா. இப்போ பேசிக்காகவே வந்து 6 ரேஷியோஸ் வந்து வரும் உங்களுக்கு. அது எப்படி வரும்னா, இப்போ 1 எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே வந்து என்ன 2 3 கூடயும் வரும். இங்கே 2 எடுத்திங்கன்னா இங்கே வந்து 1 3 கூட வரும். இங்கே 3 எடுத்திங்கன்னா 1 2. ஸோ இதனால் 6 ரேஷியோஸ் வந்து நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா, 3 சைட்ஸு 3 சைட்ஸ்க்கு 6 ரேஷியோ வந்து நமக்கு கிடைக்கும். இப்போ வந்து ஏ வந்து 90 டிகிரி. ஓகேங்களா, இப்போ பி தான் வந்து தீட்டா உங்களுக்கு தீட்டாவா. இப்போ வந்து இப்போ பி எடுக்கும்போது தீட்டாக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது வந்து ஆப்போசிட் சைடு, தீட்டாக்கு பக்கத்தில் இருக்கிறது வந்து அட்ஜசென்ட் சைடு, இந்த எப்பயுமே லென்த்தாக இருக்கிறது வந்து ஹைப்போட்டனிஸ். ஓகேங்களா, இந்த 90 டிகிரிக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது வந்து ஹைப்போட்டனிஸ் சைடு. ஓகேங்களா, தீட்டா வந்து ஆப்போசிட் பை ஹைப்போட்டனிஸ், காஸ் தீட்டா வந்து அட்ஜசென்ட் பை ஹைப்போட்டனிஸ். ஓகேங்களா, இப்போ வந்து எப்படி வந்து இந்த ரேஷியோஸ் எல்லாம் கண்டுபிடிக்கலாம், ஆங்கிளில் வந்து அந்த 1/2 1/√3/2 அதெல்லாம் வர்றது வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா, இப்போ வந்து ஒரு ஐசோலேட்டட் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஓகே எடுத்திங்கன்னா இது வந்து 90 டிகிரி. ஓகேங்களா, இது 90 டிகிரி. அப்படின்னா பேலன்ஸ் வந்து இந்த 45 டிகிரி 45 டிகிரி. ஒரு ட்ரையாங்கிளோட டோட்டல் டிகிரி வந்து 180 இருக்கணும். ஓகேங்களா, டோட்டல் டிகிரி வந்து 180 இருக்கணும். இப்போ வந்து இங்கே வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் 90 டிகிரினா பேலன்ஸ் வந்து இங்கே 45 இங்கே 45 இருக்கும் உங்களுக்கு டிகிரி. ஓகேங்களா, இப்போ வந்து இந்த ரெண்டு ஆங்கிள் வந்து சேமாக இருக்கும் போது ஆங்கிளோட ஆப்போசிட் சைட்ஸும் வந்து சேமாக இருக்கும். ஓகேங்களா, இந்த ஆங்கிளுக்கு ஆப்போசிட் சைடு எதுவும் இந்த ஆங்கிளுக்கு ஆப்போசிட் சைடு இதுவும் வந்து சேமாக இருக்கும் உங்களுக்கு. இதுதான் வந்து ஐசோலேட்டட் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஓகேங்களா, இப்போ வந்து நம்ம இதை வந்து ஏன்னு சொல்லி எடுத்துக்கிறோம். இந்த சைடு வந்து ஏன்னு எடுத்துக்கிறோம், இந்த சைடும் ஏ எடுத்துக்கிறோம். ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்கும். ஓகேங்களா, இப்போ வந்து இது வந்து நமக்கு தெரியாது, ஹைப்போட்டெனிஸ் வந்து நமக்கு தெரியாது. இப்போ வந்து பிதாகரஸ் தேற்றத்தை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, பிதாகரஸ் தேற்றத்தை யூஸ் பண்ணோம்னா இப்போ வந்து ஏசி ஸ்கொயர் வேணும்னா ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர், அதுதான் வந்து பிதாகரஸ் தேற்றம். ஓகே, இப்போ வந்து இது வந்து ஹைப்போட்டெனிஸ் உங்களுக்கு. அப்படின்னா ஹைப்போட்டெனிஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர்னா இது ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர் வந்து ஏ ஸ்கொயர். ஓகேங்களா, இப்போ போடும்போது 2a ஸ்கொயர் வந்துச்சு. ஹைப்போட்டெனிஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 2a ஸ்கொயர். ஹைப்போட்டெனிஸ் ஈக்குவல் டு அதுக்கு நம்ம ஏசின்னு வச்சுக்கிறோம். ஹைப்போட்டெனிஸ் தான் ஏசின்னு வச்சுக்கோமா. ஏசி ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஸ்கொயர் வந்து இந்த சைடு போச்சுன்னா ரூட் 2a ஸ்கொயர்னு வந்துடும். ஓகேங்களா, இப்போ வந்து ரூட் 2 வந்து நம்ம ரூட்லேருந்து வெளியே எடுக்க முடியாது. அதனால் ரூட் 2 இன்ட்டு ஏ ஸ்கொயர் வந்து ஏ இன்ட்டு ஏன்னு எழுதும் போது ஒரு ஏ வந்து வெளியே வந்துடும். ஓகேங்களா, ரூட்லேருந்து எழுதும் போது ஏ வந்துடும். இப்போ வந்து நமக்கு என்ன கிடச்சிக்குன்னா ஹைப்போட்டெனிஸ் வந்து ரூட் ஏன்னு சொல்லி கிடச்சிருக்கு. அதாவது என்னென்னா இங்கே வந்து நீங்கள் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஐசோலேட்டட் ட்ரையாங்கிள் வந்து எடுக்கும்போது 2 டிகிரி வந்து ஈக்குவலாக இருக்கிற மாதிரி எடுக்கும்போது உங்களுக்கு வந்து இந்த ஹைப்போட்டெனிஸ் வந்து ரூட் 2a இருக்கும். அதோட ரேஷியோஸ் வந்து ஓகேங்களா, அதோட ரேஷியோஸ் வந்து ரூட் 2a இருக்கும். இது வந்து இந்த சைட்ஸ் வந்து ஏஏன்னு இருந்தால் இதோட ஹைப்போட்டெனிஸ் வந்து ரூட் 2a இருக்கும். ஓகே, அது மாதிரி நம்ம கண்டுபிடிச்சிக்கிறோம். ஓகேங்களா, இப்போ வந்து இந்த வந்து தீட்டா வேல்யூ வந்து எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இப்போ வந்து சைன் தீட்டா எடுத்துக்கலாம். ஓகே, சைன் தீட்டா எடுத்துக்கலாங்க. சைன் தீட்டா வந்து இப்போ வந்து இந்த தீட்டா எடுத்துக்கிறோம். இந்த தீட்டா எடுக்கும்போது இது வந்து 45 டிகிரிங்களா. இப்போ சைன் 45 டிகிரி வந்து எடுக்கிறோம். ஓகே, சைன் 45 டிகிரினா சைனுக்கு வந்து என்னது ஆப்போசிட் பை ஹைப்போட்டெனிஸ். இந்த தீட்டாக்கு ஆப்போசிட் இருக்கிறது வந்து இந்த சைடு. ஓகே,
அப்புறம் ஹைப்போடெனிஸ் வந்து இது. ஓகே, ஆப்போசிட் சைடு வந்து என்னன்னு வச்சுக்கோங்க, ஏன்னு வச்சுக்கிறோமா. அப்புறம் ஏ பை ஹைப்போடெனிஸ் வந்து √2a, ஏ பை √2a. இதுலேருந்து ஏஏ கேன்சல் ஆயிரும், 1/√2. அப்போனா sin 45 டிகிரி, sin 45 டிகிரியோட வேல்யூஸ், ஆங்கிள் வேல்யூஸ் வந்து 1/√2. ஓகேங்களா, இது வந்து மாறாது. 1/√2 தான் வேல்யூ, அதோட வேல்யூ. ஓகேங்களா. இப்போ நெக்ஸ்ட் வந்து இன்னும் 2 3 இதுக்கு இதே மாதிரி எல்லாத்துக்கும் வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ஓகே, இப்போ வந்து ஒரு ஈக்குவேட்டட் ட்ரையாங்கிள் வந்து எடுக்கிறோம். ஓகே, இப்போ வந்து ஒரு ஈக்குவேட்டட் ட்ரையாங்கிள் எடுத்தோம்னா, இப்போ வந்து நடுவில் வந்து ஒரு லைன் வரைகிறேன். ரெண்டையும் வந்து பிரிக்கிற மாதிரி ஒரு சமமாக பிரிக்கிற மாதிரி ஒரு லைன் வரைகிறேன். ஓகேங்களா. ஈக்குவேட்டட் ட்ரையாங்கிள் இது 60 டிகிரி, இது 60 டிகிரின்னு சொல்லி நாங்கள் எடுக்கிறோம். ஓகேங்களா. எடுக்கும்போது இப்போ வந்து இது ஸ்ப்ளிட் ஆகும்போது இங்கே 30 டிகிரி, இங்கே 30 டிகிரி வந்துடும், இங்கே வந்து 60 டிகிரி. ஓகேங்களா. இப்போ வந்து நம்ம வந்து இந்த சைட்ஸ் வந்து 2ஏன்னு சொல்லி எடுத்துக்கிறோம். சைடு வந்து 2ஏ எடுத்துக்கிறோம். ஓகேங்களா. இப்போ நீங்கள் வந்து ஏன்னு எடுக்கலாம். ஏன்னு எடுத்தாலும் நீங்கள் வந்து இங்கே வந்து ஸ்ப்ளிட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து a/2 வரும். அதனால கொஞ்சம் நமக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கிற மாதிரி தோணும். அதனால் நீங்கள் 2ஏ எடுத்தீங்கன்னா இதில் பாதி வந்து ஏன்னு சொல்லி வந்துடும் உங்களுக்கு. இதில் பாதி ஏன்னு சொல்லி வந்துடும். அதனால தான் நாங்கள் 2ஏ எடுக்கிறோம். ஓகேங்களா. இப்போ வந்து பித்தாகரஸ் தேற்றத்தை யூஸ் பண்ணும்போது இது வந்து உங்களுக்கு 90 டிகிரிங்களா. அப்படின்னா 90 டிகிரிக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது தான் உங்களுக்கு வந்து ஹைப்போடெனிஸ். ஓகேங்களா. 90 டிகிரிக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது ஹைப்போடெனிஸ். இங்கே தீட்டாக்கு இது ஆப்போசிட்டாக இருக்கிறது வந்து ஆப்போசிட் சைடு. ஓகேங்களா. இப்போ வந்து பித்தாகரஸ் தேற்றத்தை யூஸ் பண்ணும்போது இந்த ட்ரையாங்கிள், இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுக்கும்போது இப்போ வந்து ஏபி ஸ்கொயர் தான் நமக்கு வேணும். ஓகேங்களா. ஹைப்போடெனிஸ் தான் வேணும். அப்புறம் ஏபி ஸ்கொயர் வந்து எப்படி எழுதணும்னா பித்தாகரஸ் தேற்றத்துப்படி ஏடி ஸ்கொயர் ப்ளஸ் பிடி ஸ்கொயர். ஓகேங்களா. ஏடி ஸ்கொயர் ப்ளஸ் டிபி ஸ்கொயர் வேணால் எப்படி வேணால் மாற்றி எழுதிக்கலாம். ஓகேங்களா. இப்போ வந்து ஹைப்போடெனிஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏடி ஸ்கொயர் ப்ளஸ் இங்கே நமக்கு பிடி ஸ்கொயர் வந்து என்ன, இங்கே வந்து ஏன்னு தெரியும், இதோட வேல்யூ வந்து ஏன்னு தெரியும். அப்போனா உங்களுக்கு ஏ ஸ்கொயர்னு சொல்லி வந்துடும். ஓகேங்களா. இப்போ வந்து ஹைப்போடெனிஸ் வந்து நம்ம வந்து என்ன எடுத்துக்கிறோம், 2ஏன்னு சொல்லி எடுத்துக்கிறோம். இங்கே வந்து என்ன வந்துடும் உங்களுக்கு 2a ஸ்கொயர் ஈக்குவல் டு இது வந்து ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏடி ஸ்கொயர். ஓகேங்களா. ஏடி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ வந்து இது வந்து ஸ்கொயர் பண்ணும்போது 4a ஸ்கொயர், இந்த ஏ ஸ்கொயர் வந்து சைடு கொண்டு வந்துட்டோம்னா மைனஸ் ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏடி ஸ்கொயர்னு உங்களுக்கு கிடைக்கும். இப்போ வந்து இதுலேருந்து ஒன்று மைனஸ் பண்ணும்போது 3a ஸ்கொயர் வந்துங்களா. 3a ஸ்கொயர் வந்து ஈக்குவல் டு ஏடி ஸ்கொயர்னு சொல்லி இருக்கும். ஏடி வேணும்னா ஸ்கொயர் வந்து இன்சைட் கொண்டு வந்துடும். அப்படின்னா ரூட் ஆகும், √3a ஸ்கொயர்னு சொல்லி வரும். இப்போ வந்து ஏடி ஸ்கொயர் 3 எடுக்க முடியாது, ஆனால் ஏ எடுக்கலாம். ஏடியோட இப்போ வந்து இந்த ஏடியோட வேல்யூ வந்து √3aன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேங்களா. இப்போ இந்த ஏடியோட வேல்யூ வந்து √3a. ஓகேங்களா. இப்போ வந்து சைன் தீட்டா காஸ் தீட்டா எல்லாம் கண்டுபிடிக்கலாம். இப்போ வந்து sin 60 டிகிரி வந்து கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா. sin 60 டிகிரி ஈக்குவல் டு சைன் தீட்டா. சைன் வந்து என்ன வரும், ஆப்போசிட் பை ஹைப்போடெனிஸ் வருங்களா உங்களுக்கு. இங்கே வந்து என்ன, தீட்டாக்கு ஆப்போசிட் இது, ஆப்போசிட் பை ஹைப்போடெனிஸ் வந்து இது. ஓகேங்களா. அப்படின்னா ஆப்போசிட் வந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிக்கோம், √3ஏன்னு சொல்லி கண்டுபிடிச்சிக்கிறோம். ஓகே, √3a, ஹைப்போடெனிஸ் வந்து 2ஏன்னு போட்டிருக்கணும். ஓகேங்களா. இப்போ வந்து ஆப்போசிட் சைடு √3a/2a. இப்போ ஏஏ கேன்சல் ஆயிரும், அப்புறம் √3/2. அப்போனா சைன் 60 டிகிரியோடது வந்து வேல்யூ வந்து √3/2. ஓகேங்களா. இதே மாதிரி காஸ் 60 டிகிரிக்கு வந்து கண்டுபிடிக்கலாம். காஸ் 60 டிகிரி ஈக்குவல் டு அட்ஜசென்ட் பை ஹைப்போடெனிஸா. உங்களுக்கு அட்ஜசென்ட் பை ஹைப்போடெனிஸ். ஓகேங்களா. அட்ஜசென்ட் வந்து நமக்கு இங்கே என்ன இருக்குது, ஏ இருக்குங்களா. அப்படின்னா a/2aன்னு சொல்லி வரும் உங்களுக்கு. ஓகேங்களா. a/2aன்னு சொல்லி போடுவோம். இப்போ ஏஏ கேன்சல் ஆயிரும், இட்ஸ் ஈக்குவல் டு 1/2. அப்போனா காஸ் 60 டிகிரியோட வேல்யூ வந்து 1/2. இதே மாதிரி அந்த டேபிளுக்கு மாதிரி எல்லா வேல்யூமே கண்டுபிடிக்கலாம். நீங்கள் வந்து பேசிக்காக சைன் காசு டேன் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா மற்றதெல்லாம் மற்ற 3 வந்து இதோட ரெசிப்ரோக்கல் தான். ஓகேங்களா. அது இந்த வேல்யூவோட ரெசிப்ரோக்கல் தான், அதனால ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு வந்து சைனு காசு டேன் 3 மட்டும் நல்லா கண்டுபிடிச்சிங்கன்னா போதும், வந்து அந்த டேபிள் வந்து ஃபார்ம் பண்ணிடலாம். அந்த